ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, டெட் எக்ஸாமுக்கான சைக்காலஜி தான் வந்து நம்ம வந்து போட்டுட்ருங்க. அதில் 3rd யூனிட் வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து ஷார்ட் நோட்ஸாக வந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்றேங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த முதல் யூனிட் 2வது யூனிட் சைக்காலஜியை பொறுத்தவரை growth and development ஆஃப் சைல்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேரிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட், இந்த 2 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 2 யூனிட் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் பற்றி தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இதுவரையிலும் கேட்கப்பட்ட அந்த எக்ஸாம்கோட முதல் தேர்வுகளில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, பார்க்கலாம் பாருங்க. ஸோ அப்படி நீங்கள் ஒரு ரிவிஷன் போல நீங்கள் அப்படியே வேகமாக பார்த்துட்டு வந்துருங்க. ஆன்சர்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அப்போ வந்து எக்ஸாமில் இதே ரிப்பீட்டட் ஆனால் உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. டேஷ் பருவத்தில் முதல் பல்லானது தோன்றுகிறது. ஸோ எந்த பருவத்தில் முதல் பல்லு வந்து தோன்றுகிறது அப்படின்றத வந்து முதல் கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது மாதம். சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ 7வது மாதத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து முதல் பல்லு வந்து என்ன பண்ணும், அந்த ஈரல்ல இருந்து வெளிவர ஆரம்பிக்கும். அடுத்து 2வது கேள்வி. மழலையர் பரபரப்பாகவும் ஒத்துழைப்பு இல்லாமலும் கடினமாகவும் நடந்து கொள்ளும் வயது. ஸோ மழலையர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாப்புலையும் சரி, ஒத்துழைப்பு இல்லாமலும் சரி, கடினமாகவும் சரி, அப்படி நடந்து கொள்ளக்கூடிய அந்த வயது எது, எந்த வயது அப்படின்னா 2ஆம் வயதின் நடுப்பருவம். ஸோ 2வது வயதில் இருக்கக்கூடிய நடுப்பருவத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி குழந்தைகள் வந்து கொஞ்சம் பரபரப்பாகவும் கொஞ்சம் ஒத்துழைப்பு இல்லாமலும் வந்து நடந்துப்பாங்க. அடுத்து, உடன் பிறந்தவர்களுடன் போட்டியிடுதல் டேஷ் பருவத்தில் அதிகரிக்கிறது. ஸோ உடன் பிறந்தவர்கள் அக்கா தம்பியா இருக்கலாம், இல்லை அண்ணன் தம்பியா இருக்கலாம், அந்த மாதிரி கூட பிறந்த அந்த சகோதரர்களோட என்ன பண்ணுவாங்க, ஸோ போட்டி மனப்பான்மையோட வந்து என்ன பண்ணுவாங்க. அது எந்த பருவத்தில் வந்து அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடு குழந்தை பருவம். ஸோ நடு குழந்தை பருவத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டி மனப்பான்மை வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 அதிகரிக்குது. அடுத்து, பின் குழந்தை பருவம் என்பது டேஷ் ஆகும். ஸோ பின் குழந்தை பருவம் என்பது டேஷ் ஆகும். ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ பின் குழந்தை பருவத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய கொஸ்டின் இதுல இருந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னால. ஸோ 6 to 12 வயது வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா பின் குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எடுத்து இன்னும் பள்ளி பருவம் அப்படின்றது வந்து அழைக்கப்படக்கூடியதா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எது அழைக்கப்படுது அப்படின்னா ஒத்த வயது குழவினி பருவம். ஒத்த வயது குழவினி பருவம் சொல்லிதான் வந்து இந்த பின் குழந்தை பருவம் அப்படின்னு தான் அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? ஒத்த வயது குழவினி பருவம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, வளரிளம் பருவத்தில் தன்னை பற்றி அறிந்து கொள்ள முற்படும் இவர்கள் மற்ற குழந்தைகளை விட கற்றல் மற்றும் மனவீழ்ச்சி பிரச்சனைகளை அதிகம் கொண்டிருப்பர். ஸோ எப்படிப்பட்ட குழந்தைகள் வந்து மற்ற குழந்தைகளை விட அந்த கற்றல் மனவீழ்ச்சி பிரச்சனைகள்ல அதிகமா இருப்பாங்க அப்படின்னா தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். ஏதான் இதுக்கான தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமா முயற்சி எடுத்தாலும் ஆனா அந்த கற்றல் மனவீழ்ச்சி பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அடுத்த 6வது கேள்வி. 17 அல்லது 18 வயது பருவத்தில் இருதயம் பிறந்த போது இருந்த எடையை விட டேஷ் மடங்கு அதிகரித்திருக்கும். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. ஸோ 17-18 வயது பருவத்தில் இருக்கப்போ குழந்தை பிறந்ததுல இருந்து இதயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு அப்போ எவ்வளவு மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கும் அப்படின்னா 12 மடங்கு வந்து என்ன பண்ணிருக்கும், இதயம் வந்து அதிகரிச்சிருக்கும். அடுத்து, புதிதாக பிறந்த குழந்தை பொருந்துதலை டேஷ் வகையான சோதனை அளவிட உதவுகிறது. ஸோ ஒரு புதிதாக பிறந்த ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருந்துதலை வந்து பார்த்தீங்கன்னா எது வகையான அந்த சோதனை அளவிட பயன்படுது அப்படின்னா அப்கார் அப்படின்ற அந்த சோதனை அளவிட தான் வந்து என்ன பண்ணுதுங்க, பயன்படக்கூடியது. அப்கார் அப்படின்ற அந்த சோதனை அளவிட பயன்படுகிறது. ஒரு குழந்தை டேஷ் வயதில் சிரிக்க கற்றுக்கொள்கிறது. ஸோ ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த வயதுல வந்து சிரிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா குழந்தையோட 2வது மாதம். ஸோ குழந்தையோட 2வது மாதத்துல அசைவுகளை வந்து பார்க்க ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்குதுங்க, சிரிக்கவும் வந்து ஆரம்பிச்சிடும். அடுத்து 9வது கேள்வி பாருங்க. டேஷ் பருவத்தில் டெரோடாஜான் என்ற சுற்றுப்புற காரணி பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ எந்த பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெரோடஜன் அப்படின்ற அந்த சுற்றுப்புற காரணிகளோட அந்த பாதிப்பு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்னா பேறுகாலத்திற்கு முந்தைய காலம். ஓகேங்களா? இதுங்க பேறுகாலத்திற்கு முந்தைய காலம், அதாவது டெலிவரிக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெரோடாஜன் அப்படின்ற அந்த பிரச்சனை வந்து என்ன பண்ணும், ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்குது. சூழ்நிலையோட தாக்கங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. அடுத்து 10வது கேள்வி. தாய் மற்றும் சிசுவிற்கு ரத்தத்தில் உள்ள RH ஆக்க கூற்றின் ஒவ்வாமை தன்மை டேஷ் எனப்படும். ஸோ தாய் மற்றும் சிசு 2 பேருக்குமே ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த RH காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பொறுத்தா வந்து பிளஸ் ஆர் மைனஸ்ன்றது வந்து பிளட் குரூப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஒவ்வாமை தன்மை வந்து எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா ஆக்சிஜன் குறைவு அப்படின்னு அழைக்கப்படுது. எப்படி அழைக்கப்படுது? ஆக்சிஜன் குறைவு.
குழந்தையின் ஆளுமை தன்மையை வெளிப்படுத்தும் கீழ்கண்ட பட அணுகுமுறை எவை? சோ குழந்தையோட ஒரு ஆளுமை தன்மையை நீங்க அளவெடுக்கணும் அப்படின்னா சோ கீழ்கண்ட எந்த முறை மூலமா அளவெடுக்கலாம் அப்படின்னா திமெட்டிக் என்னதுங்க, திமெட்டிக் அப்பர்செப்ஷன் சோதனை. திமெட்டிக் அப்பர்செப்ஷன் சோதனை அப்படின்ற சோதனை தான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையோட ஆளுமை அளவிட பயன்படக்கூடியது. முதலில் வரும் மாதவிடாயின் அறிவியல் பெயர். சோ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த மாதவிடாயோட அறிவியல் பெயர் என்னன்னு சொல்றாங்கன்னா மெனார்க். என்னன்னு சொல்றாங்க? மெனார்க் அப்படின்னு வந்து சொல்றாங்க. டேஷ் பருவத்தில் ஏற்படும் முதல்நிலை புன்னகை இயற்கையாக உந்துதலில் தன்னிச்சையாக ஏற்படுவது என்று வரையறுக்கப்படுகிறது. எந்த பருவம்? குழவி பருவம். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ குழந்தை 2வது மாதத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சிரும்? சிரிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த குழவி பருவத்துல ஏற்படக்கூடிய அந்த நகைச்சுவை சிரிப்பு உணர்வு தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இயற்கையாக ஒரு உந்துதல தன்னிச்சையால தான் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. கீழ்கண்டவற்றில் எது சரியானது? எந்த கூற்று சரியா இருக்கு பாருங்க. 2 வருடங்களில் ஒரு குழந்தை 272 வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறது. பாருங்க 2 வயசுல வந்து பார்த்தோம்னா குழந்தை எவ்வளவு வார்த்தை கற்றுக்குதான்? 272 வார்த்தைகளை வந்து கற்றுக்கொள்கிறது. இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. விரல் சுப்புதலுக்கு முக்கிய காரணம். சோ ஏன் வந்து ஒரு குழந்தை வந்து விரல் சப்புது அப்படின்னா அன்பு மற்றும் பாசம் இல்லாமை. ஓகேங்களா? சோ அன்பு பாசம் அதனோட குறைபாடு இருக்கிற குழந்தைகள் தான் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும்? விரல் சப்ப ஆரம்பிக்கும். கீழ்கண்டவற்றில் எவை மனித வளர்ச்சியின் அடிப்படை கொள்கைகள் அல்லாதவை? மனித வளர்ச்சியோட அடிப்படை கொள்கைகள்ல இல்லாத எது? சூப்பர். வளர்ச்சி என்பது சுயற்சியற்ற மற்றும் அடிக்கடி நிகழாதவை. சோ வளர்ச்சி என்பது அப்படின்ற சுயற்சியற்ற மற்றும் அடிக்கடி நிகழாதவை அப்படின்றது வந்து தவறுங்க. ஓகேங்களா? சோ ஒரு சுழற்சி முறையில நிகழக்கூடியதாக தான் வந்து வளர்ச்சி வந்து இருக்கும். ஒரு குழந்தை மேசை மீது உள்ள பொம்மையை அடைவதற்கு கண் கைகள் ஒருங்கிணைப்பை டேஷ் வாரத்தில் பெறும். ஸோ எத்தனாவது வாரத்துல வந்து ஒரு பொருளை போய் குழந்தை வந்து பிடிக்கச்சு எடுத்து அதை வச்சுக்கக்கூடிய அந்த பண்பை பெறும் அப்படின்னா 20வது வாரம். 20வது வாரத்துல வந்து குழந்தை வந்து என்ன பண்ணிடுங்க? பெற ஆரம்பிச்சிடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் இல்லை 6 மாதங்கள்ல வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். கீழ்கண்ட முறைகளில் குழந்தைகளை மதிப்பட இயலாத முறை. சோ குழந்தைகளை வந்து மதிப்பிடறதுக்காக இயலாத முறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 மாதிரி சோதனை. ஓகேங்களா? சோ 2-3 மாதிரி சோதனை அப்படின்றது வந்து பார்த்தா அளவிட முடியாது. கூர்த்து நோக்குதல், தனிநபரை பற்றி அறிதல், உளவியல் கருவிகள் இது மூலமா வந்து குழந்தையை பற்றி நம்மளால அளவிட முடியும். குழந்தைகளின் ஆடைகளில் தன்னம்பிக்கையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்துவது. சோ குழந்தையோட ஆடைகள்ல தன்னம்பிக்கையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்துவது. சூப்பர். இது எல்லாமே தாங்க. துணியோட தரமா இருக்கட்டும், துணியோட சுத்தமா இருக்கட்டும், துணியோட பாங்கு எப்படி இருக்காது, துணியோட நிறம், இது எல்லாமே அந்த குழந்தையோட தன்னம்பிக்கை வந்து என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் பண்ணும். 20வது கேள்வி. டேஷ் வேகமாக வளரும் பருவமாகும். சோ எந்த பருவம் வந்து வேகமாக வளரக்கூடிய பருவமா கருதப்படுது? சூப்பர். எந்த பருவங்க? குழந்தை பருவம். ஓகேங்களா? அதாவது குழந்தை பிறந்ததுல இருந்து 2வது வார முடிவிலிருந்து 2 வயது வரை இருக்கக்கூடிய அந்த இதுதான் என்ன சொல்லுவாங்க? குழந்தை பருவம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வளர்ச்சி வந்து துரிதமா இருக்கும், ரொம்ப வேகமா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இன்ஃபெனோமீட்டர். இது ரொம்ப முக்கியமானதுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபென்டோமீட்டர் என்பது குழந்தைகளின் டேஷை அளவிட பயன்படுகிறது. ஸோ இன்ஃபென்டோமீட்டர் அப்படின்றது குழந்தைகளின் உயரத்தை அளவிட பயன்படக்கூடிய ஒரு கருவி. ஓகேங்களா? அப்போ உயரத்தை அளவிட பயன்படக்கூடியது இன்ஃபென்டோமீட்டர். இந்தியாவில் 2008ஆம் ஆண்டின் குழந்தை இறப்பு விகிதம். ஸோ இந்தியாவில் 2008வது ஆண்டுல குழந்தையோட இறப்பு விகிதம் எவ்வளவு இருந்தது அப்படின்னா 35. 2008ல 35 இருந்தது. 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவில் மொத்த பிறப்பு வீதம் எவ்வளவு? 2011 சென்சஸ் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அந்த மொத்த பிறப்பு விகிதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4 2.4 அப்படின்றத வந்து பிறப்பு விகிதமா இருந்தது. குமரப்பருவத்தில் மகிழ்ச்சிக்கான காரணம் யாது? 24வது கேள்வி பாருங்க. குமரப்பருவத்துல மகிழ்ச்சிக்கான காரணமாக உள்ளது யாது? சூப்பர். எதுங்க? உயர்வு மனப்பான்மை உணர்வு. உயர்வு மனப்பான்மை உணர்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்துல ஒரு மகிழ்ச்சிக்கான முக்கிய காரணமா வந்து கருதப்படுது. அடுத்து 25வது கேள்வி. குழந்தைகள் பிரச்சனைகள் தீர்க்கும் திறனை டேஷ் மூலமாக வளர்த்துக் கொள்கின்றனர். சோ குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும், அதை எப்படி தீர்க்கணுன்றதை எது மூலமா கத்துக்கிறாங்க அப்படின்னா விளையாட்டு மற்றும் புதிர்கள். சோ உங்களுக்கு விளையாட்டுகளையும் புதிர்களையும் கொடுக்கறது மூலமா அவங்க என்ன பண்றாங்க? குழந்தைகள் வந்து அதை கத்துக்கிறாங்க. முதிர்ச்சி என்பது டேஷ் நடைபெறும் ஒரு வளர்ச்சி. முதிர்ச்சி அப்படின்றது எதில் நடைபெறக்கூடிய வளர்ச்சி அப்படின்னா
தனி மனிதன். ஓகேங்களா? சோ தனி மனிதனுக்கு உள்ளாக நடைபெறக்கூடிய ஒரு வளர்ச்சி. முதிர்ச்சினா மெச்சூரிட்டி ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்னது, அவனோட அந்த தனி மனிதனோட அந்த பக்குவம் அடைஞ்சு அவன் என்ன பண்ணுவான், சில விஷயங்களை பேசுவான், அதான் முதிர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தனி மனிதனோட உள்ளாக ஏற்படுத்தக்கூடியது. பின்வருவனவற்றுள் குமார பருவத்திற்கான பண்பு எது? சூப்பர். ஆண்மை மற்றும் பெண்மை பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ளுதல். ஆமாங்க, நான் ஆண் நான் பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட அந்த பாத்திரத்தை வந்து ஏற்றுக்கொள்றது வந்து குமரப்பருவத்தினோட ஒரு பண்பு. அடுத்தது ரொம்ப முக்கியங்க. டில் இன்ஃபென்ட் அடல்சன்டஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? வெரி வெரி முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டில் இன்ஃபென்ட் அடலசன்ஸ், ஓகேங்களா, என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? சூப்பர். யாருங்க? மாண்டிச்சோரி. சோ அந்த அடலசன்ஸ் அப்படின்ற புத்தகத்தை யார் எழுதியிருப்பாரு? மாண்டிச்சோரி தான் வந்து எழுதியிருப்பாரு. நம் பாரம்பரியம் எனும் நூலை எழுதியவர் யார்? நம் பாரம்பரியம் எனும் நூலை எழுதியவர் யார்? சூப்பர். டாக்டர் ராதாகிருஷ்ணன். டாக்டர் சி ராதாகிருஷ்ணன் தான் வந்து என்ன பண்றாருங்க, இந்த நம் பாரம்பரியம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. அடுத்து 30வது கேள்வி. ஒரு குழந்தை சில வார்த்தைகளுடன் ஈடி என்பதை சேர்த்தால் இறந்த காலத்தை குறிக்கும் என்பதை அறிந்த காரணத்தினால் ஹி கேம் என்பதற்கு பதிலாக ஹி கேம்டு என்று கூறுகிறது. இது எதற்கான எடுத்துக்காட்டாகும்? வருங்க 2019 டெட்ல கேட்கப்பட்ட கேள்வி. மிகைப்பட பொதுமைப்படுத்துதல். ஓகேங்களா? அப்போ ஈடி சேர்க்கணும் அப்படின்றது அதுக்கு தெரிஞ்சிச்சு, அதை வச்சு என்ன பண்ணுது, எல்லாத்தா கூட மிகைப்படுத்த ஆரம்பிக்குது. அதுதான் நான் சொல்றாங்க மிகைப்பட பொதுமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டேஷ் என்பது சிறு குழந்தைகளின் வாழ்வில் சிறியதாக ஆனால் வேறுபட்ட சிறு பகுதிகள் மற்றும் தனித்துவமான பகுதிகளாக பகுக்கப்பட்ட ஒரு செயல்முறையை குறிக்கிறது. ஸோ எது வந்து ஒரு குழந்தையோட சிறிய அல்லது தனித்துவமான ஒரு பகுதியை வந்து குறிக்குது அப்படின்னா வகைப்படுத்துதல். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ வகைப்படுத்துதல் தான் வந்து அந்த தனித்துவமான ஒரு பகுதியை வந்து குறிக்குது. கருவுற்ற காலத்தினில் கருவின் இதய துடிப்பு கேட்க ஆரம்பிக்கும் காலம். ஸோ கருவோட அந்த இதய துடிப்பு, பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா, பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து பார்த்தா அந்த கருவோட இதய துடிப்பை வந்து எப்போ கேட்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 18 வாரங்களுக்கு பிறகு. சி தாங்க இதுக்கான ஆன்சர். 18 வாரங்களுக்கு பிறகு வந்து என்ன பண்ண முடியும், கேட்க ஆரம்பிக்க முடியும். முதிர்ச்சி அடைதலால் முதன்மையான நடைபெறாத செயலை அடையாளம் காண்க. ஸோ முதிர்ச்சி அடையறதுனால இங்க முதன்மையா நடைபெறாத செயல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தலைபிரட்டை நீந்துதல் ஒரு முதிர்ச்சி தான், குழந்தை வந்து நடத்தல் ஒரு முதிர்ச்சி தான், பறவை பறத்தல் ஒரு முதிர்ச்சி தான், பேச கற்றல் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு முதன்மையா நடைபெறாத செயலுங்க. ஏன்னா பேச கத்துக்கிறதுக்கும் முதிர்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகேங்களா? ஸோ குழந்தை வந்து வாயசைச்சு பேச ஆரம்பிச்சிடும். டி தான் இதுக்கான ஆன்சர். முழங்கால் உதறுதல் அல்லது பேட்லார் தசைநார் மறிவினை கால அளவு, அதாவது தூண்டலுக்கும் துளங்களுக்கும் இடைப்பட்ட நேரம். முழங்கால் உதறுதல் அல்லது பேட்டலார் தசைநார் மறிவு, இதுக்கான அந்த கால அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.03 நொடி. 0.03 நொடியில வந்து பார்த்தீங்கன்னா அதனோட செயல்பாடுகள் இருக்கும். 35வது கேள்வி. இவர் ஒரு தனிநபர் வாழ்க்கையில் முழுமையான நல வளர்ச்சிக்கான வாழ்விற்கான மேம்பாட்டு செயல்பாடுகளை கற்பதற்கு மேற்கொள்ளும் சில திறன் குறித்து விவரித்தார். யாருங்க? ராபர்ட் ஹாவிகஸ்ட். ஓகேங்களா? டி தான் இதுக்கான ஆன்சர். இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் 2019 டெட்ல கேட்கப்பட்ட கேள்வி. யாருங்க? ராபர்ட் ஹாவிகஸ்ட். அவர் என்ன சொல்லியிருக்காருங்க, ஒரு தனிநபரோட வாழ்க்கையில எந்த செயல்பாடுகள் வந்து அவங்க கற்கணும், அதனோட திறனை பத்தி எல்லாமே என்ன பண்ணிருப்பா விவரிச்சிருப்பாரு. வளர்ச்சி என்ற வார்த்தைக்கு கீழ்கண்ட வாக்கியங்களில் எது தொடர்பாக இல்லை? வளர்ச்சி அப்படின்றதுக்கு எது தொடர்பா இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதிர்ச்சி அடைந்த பின்பும் நடக்கிறது. ஸோ முதிர்ச்சி அடைந்த பின்பு வளர்ச்சி என்ன ஆயிடுதுங்க, தடைபெற்றது. ஸோ சொற்களஞ்சியம் அதிகமாகுது, உடல் எடை அதிகமாகும், அளவுகளில் மாறக்கூடியது. ஆனா முதிர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் நடக்கிறது அப்படின்றது வந்து இங்க தவறா இருக்கு, பொருந்தாதது. மனிதனின் உயரம், எடை, பருமன் ஆகியவை குறிப்பிடுவது டேஷ். சூப்பர். எதுங்க? அதை தான் நம்ம வளர்ச்சின்னு சொல்றோம். மனிதனோட உயரம் அதிகரிக்கும், எடை அதிகரிக்கும், பருமன் அதிகரிக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். குமரப்பருவம் ஒரு சிக்கலான அமைதியற்ற பருவம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டடா நிறைய முறை கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்டால்னி ஹால் குமரப்பருவத்தை ஒரு சிக்கலான அமைதியற்ற பருவம் சொன்னவர் யாருன்னா ஸ்டால்னி ஹால் அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு குழந்தை பெற்றோரை சார்ந்து பல பயனுள்ள அனுபவங்களை பெறும் நிலை டேஷ். ஒரு குழந்தை பெற்றோரை சார்ந்து எந்த பருவத்துல வந்து நிறைய அனுபவங்களை பெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழவி பருவம். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ குழவி பருவத்தில் தான் வந்து பெற்றோர்கிட்ட இருந்து நிறைய அனுபவங்களை வந்து குழந்தை பெறும். ரூசோ மனித மேம்பாட்டினை டேஷ் படிநிலைகளாக பிரித்துள்ளார். ரூசோ வந்து அந்த மனிதனோட மேம்பாட்டினை எத்தனை படிநிலைகளா பிரிச்சிருக்காரு அப்படின்னா 4 படிநிலைகளாக பிரித்துள்ளார். அப்ப ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர் 4 படிநிலைகள்.
இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின்படி 19 வயதுடைய பெண்ணின் சராசரி உயரமானது. ஸோ இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தோட அந்த ஆராய்ச்சியின்படி 19 வயதுடைய ஒரு பெண்ணோட சராசரி உயரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 151.7 சென்டிமீட்டர். 151.7 சென்டிமீட்டர் அளவுல தான் வந்து இருக்கும். அடுத்து 42வது கேள்வி பாருங்க. கருவின் முது சூழ்நிலை என அழைக்கப்படுவது டேஷ். கருவின் முது சூழ்நிலை என அழைக்கப்படுவது டேஷ். கருவுற்ற 9ஆம் வாரம் முதல் பிறப்பு வரை. சோ கருவுற்றதிலிருந்து 9ஆம் வாரத்திலிருந்து குழந்தை பிறக்கிறவர்கள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், முது சூழூற்ற நிலை அப்படின்னு சொல்றோம். புல்லரின் கருத்துப்படி பெரும்பாலான குழந்தைகள் தங்களுடைய பொம்மைகளை மற்ற குழந்தைகளுக்கு அளிக்கும் வயது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே வீட்டை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அக்கா தங்கச்சியா இருந்தா கூட சரி, அண்ணன் தங்கையா இருந்தா கூட சரி, தன்னோட பொம்மைகளை விளையாட என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனா எந்த வயதுல அதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா 8 முதல் 9 வயது. ஸோ 8ல இருந்து ஒரு 9 வயதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, குழந்தைகிட்ட வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. தெர்மானின் கூற்றுப்படி ஒரு குழந்தையானது டேஷ் வயதில் தன்னுடைய பெயரை கூறவும் மற்றும் தன்னுடைய பாலினத்தை பற்றியும் அறிந்து கொள்ள முடியும். ஸோ எந்த வயதுல தன்னோட பேரை சொல்ல அறிஞ்சிக்குது, நான் வந்து ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை தன்னோட பாலினத்தை வந்து அறிந்து கொள்ள முடியுது அப்படின்னா 3 வயது. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ 3 வயதுல வந்து அது தன்னோட எல்லா விஷயத்தையும் வந்து அறிஞ்சு கொள்ள முடிகிறது. அடுத்து, எந்த வயதிற்கான ஆண்டு ஆர்வமிக்க ஆண்டாக கருதப்படுகிறது? இது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்போம். ஸோ ஆர்வமிக்க ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆண்டு அழைக்கப்படுது, அதாவது ஈகர் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்லுவாங்க. 8ஆம் வயது. ஓகேங்களா? ஸோ எந்த வயதுங்க, குழந்தையோட அந்த 8ஆம் வயது தான் வந்து ஆர்வமிக்க ஆண்டு அல்லது ஈகர் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த காலகட்டத்தில் வேகமான உடல் வளர்ச்சி நடைபெறுகிறது? இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஏற்கனவே இந்த கொஸ்டின் நம்ம வந்து கேட்டுக்கிறத பார்த்தோம். எந்த வருதுன்னா குழவி பருவம். ஸோ குழவி பருவத்துல வந்து பார்த்தோன்னா ரொம்ப வேகமான உடல் வளர்ச்சி இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ குழவி பருவம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா குழந்தையோட அந்த வேகமான வளர்ச்சி, உடல் வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கும். அடுத்து, பின்வருவற்றை பொறுத்துக. ஸோ பொறுத்து எடுக்கலாம் பாருங்க. கருப்பருவம் அப்படின்னா பிறப்புக்கான கருவாக்கம். ஸோ கருவாக்கம் உறக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம், கருப்பருவம் அப்படின்னு சொல்றோம். அப்போ 1க்கு டி. குழவி பருவம். குழவி பருவம்னா பிறந்ததுல இருந்து 2 வயது வரை குழவி பருவம், இப்பதான் பார்த்தோம். அப்ப இது வந்து பி. குமரப்பருவம். குமரப்பருவம்னா 11 to 19, அதாவது இந்த 12th இருந்து அந்த காலேஜ் முடிச்சுட்டு வர அந்த ஏஜ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா குமரப்பருவத்துல வரக்கூடியதா வந்திருக்கும். அப்ப ஏ. முதிர் பருவம் அப்படின்னா 20 to 29, சி. அப்ப எங்க இருக்கு பாருங்க, ஏல இருக்கு பாருங்க, ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து, வாழ்க்கை சுழற்சியில் உள்ள உயிருள்ள பொருட்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. எதுங்க, ஆற்றல் மற்றும் அகத்திறன்கள். வாழ்க்கை சுழற்சியில் எடுத்து பார்த்தீங்கன்னா உயிருள்ள பொருட்களுக்கும் உயிரற்ற பொருட்களை எப்படி வேறுபடுத்துது அப்படின்னா, உயிருள்ள பொருட்களுக்கு ஆற்றலும் அதுகிட்ட இருக்கக்கூடிய ஆக்கத்திறன்கள் இதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணப்படுதுங்க, வேறுபடுத்தப்படுது. முதிர்ச்சி அமையும் போது டேஷ் நின்று விடும். இதுங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வேற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ எது நின்று விடும் அப்படின்னா வளர்ச்சி வந்து நின்று விடும். பி தான் இதுக்கான ஆன்சர். முதிர்ச்சி அமையும் போது வளர்ச்சி வந்து நின்று விடுகிறது. அடுத்து, பியாஜேவின் கூற்றுப்படி வளர்ச்சியின் 4 அடிப்படை கூறுகள். ஸோ பியாஜே வந்து என்ன பண்ணிருப்பாரு, வளர்ச்சியில 4 அடிப்படையான கூறுகளை வந்து கொடுத்திருப்பாரு. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி, அனுபவம், சமூக மாற்றம், சமதிருத்தம். இது ரொம்ப முக்கியங்க. இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒண்ணு மாத்தி கொடுத்துட்டு கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பியாஜேவின் கூற்றுப்படி வளர்ச்சியில் இருக்கக்கூடிய அந்த 4 நிலைகள். ஸோ பியாஜே வளர்ச்சிக்கான நிலைகளா எத்தனை குறிப்பிட்டிருக்காருன்னு கூட தனியா கேட்கலாம். எத்தனை குறிப்பிட்டிருக்காருங்க, 4 தான் வந்து பியாஜே வந்து குறிப்பிட்டிருக்காரு. டேஷ் என்பது வளர்ச்சி மற்றும் வேறுபடுதலின் உயிரியல் செயல்முறையாகும். ஸோ வளர்ச்சி மற்றும் வேறுபடுதலோட ஒரு உயிரியல் செயல்முறையாக கருதப்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க, முதிர்ச்சி. ஓகேங்களா? ஸோ முதிர்ச்சி, ஏன்னா முதிர்ச்சி அடைஞ்சிட்டா வளர்ச்சி வந்து நின்றுடும். அதனால ஒரு உயிரியல் செயல்முறையாக கருதப்படுறது முதிர்ச்சி தான். டேஷ் ஒரு நபரின் மனப்பாங்கு, ஆர்வம் மற்றும் தார்மீக மதிப்புகளால் சகாக்களால் வழிநடத்தப்படுகின்றன. எந்த பருவத்துல வந்து பார்த்தோன்னா அவனோட மனப்பாங்கா இருக்கட்டும், ஆர்வமா இருக்கட்டும், அவனோட மதிப்பு எல்லாமே அவனுடைய சகாக்கள் அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா இளமை பருவம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இளமை பருவத்தால வந்து என்ன பண்ணப்படுது, நிர்ணயிக்கப்படுகின்றன. தாயின் கருப்பையில் உள்ள சினை முட்டை தந்தையின் விந்து செல் மூலம் டேஷ் என்னும் செயலால் வாழ்வு தொடங்குகிறது. இது எல்லாருக்குமே தெரியும். கருத்தரித்தல் மூலமா தான் வந்து தொடங்குது. வளர்ச்சி என்பது டேஷில் ஏற்படும் மாற்றங்களால் வரையறுக்கப்படுகிறது. ஸோ வளர்ச்சி அப்படின்றது அவங்களோட அளவு மற்றும் தகுநிலை, அவங்களோட அளவு நிலை எப்படி மாறி இருக்கு, அதாவது உயரம், எடை, அப்புறம் பருமன், இது எப்படி மாறி இருக்கு, அவங்களோட தகுநிலை எப்படி மாறி இருக்குன்றதை பொறுத்து என்ன பண்றாங்க, அளவிடப்படுகிறது. கருத்தரப்பில் தொடங்கி
மரணத்துடன் முடிகிறது. இது அடிப்படையாக கொண்டது எது? சோ கருத்தறுப்புல தொடங்குறாங்க, அது மரணம் வரை வந்து என்ன பண்ணுது, தொடர்ச்சியா முடிகிறது என்ன சொல்லக்கூடிய விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க, தொடர்ச்சி கொள்கை. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். சோ தொடர்ச்சி கொள்கை தான் வந்து இதை வந்து குறிப்பிடுது. அடுத்து, ஒத்த வயதுடையவருடன் இணைந்து போக வேண்டியது பற்றி தெரிந்து கொள்வது டேஷில் உள்ளோரின் வளர்ச்சி சார் செயலாகும். சோ ஒத்த வயதுடையவர் கூட என்ன பண்ணணும், ஒரு இணங்கி போகணும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனால்தான் அந்த பின் குழந்தை பருவம். சோ பின் குழந்தை பருவத்தை என்ன சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே நம்ம முதல்ல ஒரு கொஸ்டின் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? பின் குழந்தை பருவம் வந்து எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல கேட்டிருப்போம். அதேதான் ஒத்த வயது குழவின பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கொஸ்டின் ரிப்பீட்டட் அங்க மாத்தி கேட்டிருக்காங்க பாருங்க. பெண் குழந்தை பருவம்னா 6ல இருந்து 12 வயது வரை தான் பெண் குழந்தை பருவம். அதுதான் ஒத்த வயது குழவின பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒத்த வயதோட இணைந்து போகக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி சார் செயல் இந்த இடத்துல காணப்படும். டேஷ் என்பது உணர்ச்சிகள் மிகுந்த உற்சாகமான காலமாகும். எதுனா குமார பருவம் தான், அதாவது இளமை பருவம் தான் வந்து உற்சாகமான காலமா கருதப்படுது. முன்னேற்றம் என்பது டேஷில் ஏற்படும் ஒட்டுமொத்த மாற்றத்தை குறிக்கிறது. சோ முன்னேற்றம் அப்படின்னா எதில் ஏற்படக்கூடிய ஒட்டுமொத்த மாற்றத்தை குறிக்கிறது அப்படின்னா அளவீடு சார்ந்த மற்றும் தரம் சார்ந்த, ஓகேங்களா, அளவீடு சார்ந்த மற்றும் தரம் சார்ந்தது தான் வந்து முன்னேற்றம் வந்து கணக்கிடப்படுகிறது. பியாஜேவின் கூற்றுப்படி 4 வளர்ச்சி அடிப்படை கூறுகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். முதிர்ச்சி, அனுபவம், சமூக பரிமாற்றம், சமதிருத்தம். இது 4மே வந்து பியாஜேவோட அந்த 4 வளர்ச்சி அடிப்படை படிநிலைகள். ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை சமநிலை அப்படின்னு கொடுப்பாங்க, அதுவும் கரெக்ட் தான், ஓகேங்களா. ஸோ மீனிங் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது போதும், சமநிலைனும் ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. அடுத்து, அர்னால்ட் கெசல் ஒரு அமெரிக்க டேஷ் ஆவார். அர்னால்ட் கெசல் அப்படின்றவர் அமெரிக்க குழந்தை உளவியலாளர். யாருங்க? ஒரு குழந்தை உளவியலாளர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரு அர்னால்ட் கெசல். டேஷ் என்பது மூலப்பொருள் அல்லது தனிநபரின் ஆற்றலை அளிக்கிறது. ஸோ எது வந்து ஒரு மூலப்பொருள் அல்லது தனிநபரோட ஆற்றலை அளிக்கிறது அப்படின்னா மரபு. ஸோ மரபு மூலமா தான் வந்து அது நிர்ணயிக்கப்படுது. அடுத்து, நிற்றல், நடத்தல், ஏறுதல், தன்னிச்சை நகர்வுகளை கட்டுப்படுத்தும் செயல்பாடுகளான சேர்த்தல், சேகரித்தல் மற்றும் கையாளுதல் போன்ற செயல்பாடுகள் டேஷ் இல்லாமல் கடினமானதாக அமையும். எதுங்க? தகை செயல் இயக்கம். ஸோ தகை செயல் இயக்கம் இல்லை அப்படின்னா இந்த செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப கடினமா அமையக்கூடியதாக தான் வந்து இருக்கும். அடுத்து, விழாக்களின் கொண்டாட்டங்கள் வகுப்பறையில் கற்றுக் கொடுக்கும் போது எந்த கருத்து கற்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது? ஸோ விழாக்களை பத்தி கற்றுக் கொடுக்குறப்போ சமூக சூழலை பத்தி அறிந்து கொள்றதுக்கு முடியுது. டவுன்த் ஒத்திசைவு நோய்க்குறி தொகுதியினை டேஷ் எனவும் குறிப்பிடலாம். இப்பதான் நம்ம 10th புக் நம்ம சயின்ஸ் பாக்குறப்ப பார்த்தோம், ட்ரைசோமி 21 அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைசோமி 21 ஏன்னா 21வது குரோமோசோம்ல குறைபாடு ஏற்படும். இளம் விலங்கு அல்லது குழந்தையின் இயக்கத்தில் ஏற்படும் தடையால் இதனுடன் இணைந்து போராட்ட செயல்கள் வெளிப்படுகின்றன. ஸோ இளம் விலங்கு அல்லது குழந்தையோட இயக்கத்துல வந்து பாக்குறப்போ எந்த தடையால வந்து பார்த்தோன்னா போராட்ட செயல்கள் வெளிப்படுது அப்படின்னா அமைதி. ஸோ அமைதியோட அவங்களோட தடை ஏற்பட்டிருக்கும், அந்த நாள் என்ன பண்ணுவாங்க, போராட்ட செயல்கள் வந்து ஈடுபடுவாங்க. உடல் இயக்க சார்புலத்தில் ஒரு பொருத்தமான வரிசையினை நிலைப்படுத்தி அதனில் பல்வேறு செயல்களுக்கிடையே நல்லிணக்கம் மற்றும் நிலைத்தன்மையை கொணர்தல் என்பது டேஷ் ஆகும். உடல் இயக்க சார்புலத்தில் ஒரு பொருத்தமான வரிசையினை நிலைப்படுத்தி அதனில் பல்வேறு செயல்களுக்கிடையே நல்லிணக்கம் மற்றும் நிலைத்தன்மையை கொணர்தல் டேஷ் ஆகும். என்னதுங்க? ஒலிப்பு. ஏதாங்க இதுக்கான ஆன்சர், ஒலிப்பு ஆகும். ஒரு குழந்தைகள் அனுபவங்களானது எதிர்வரும் புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றம் பெறும். இது டேஷ் செயலின் போது நிகழும். சூப்பர். எதுங்க? பொதுமைப்படுத்துதல். பி தான் இதுக்கான ஆன்சர், பொதுமைப்படுத்துதல். நம்ம ஏற்கனவே சொன்னால அந்த எல்லா விட கூட ஈடி சேர்த்து பேச ஆரம்பிக்கும், அதுதான் வந்து பொதுமைப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அதனோட மாற்றங்கள் வந்து உருவாக்கக்கூடியதா இருக்கும். அதை நம்ம நான் சொல்றோம் பொதுமைப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஒரு ரிவிஷன் பண்ண போல உங்களுக்கு வந்து ஃபீலும் இருக்கும். இதே போல நம்ம அடுத்த யூனிட் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.